உங்கள் அனைவருக்கும் சிஐடியுடைய தமிழ் மாநில பொது சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்ற போது 1999ஆம் ஆண்டு இரண்டாவது தொழிலாளர் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டது. அந்த இரண்டாவது தொழிலாளர் ஆணையம் 2002ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையை இந்திய அரசாங்கத்திடம் கொடுத்தது. அந்த அறிக்கை என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களை பல பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு எளிதாக தொழில் நடத்துவதில் இந்தியா 103வது இடத்தில் இருக்கிறது. ஆக இந்தியாவை 50வது இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு உலகம் முழுவதும் பொருளாதார நெருக்கடி என்பது வேகமாக இருந்தது. இந்த நெருக்கடியின் சுமைகளை சாதாரண ஏழை எளிய பாட்டாளி மக்கள் மீது சுமத்த வேண்டும் என்பதற்காக போராடி வந்த அந்த தொழிலாளர் நலச்சட்டங்களை தொகுப்புகளாக மாற்ற முயற்சித்தார்கள். சிஐடி போன்ற இடதுசாரி தொழிற்சங்க அமைப்புகள் நடத்திய தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக அது பின்னுக்கு தள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2019ஆம் ஆண்டு முதலாக ஊதிய சட்ட தொகுப்பை நிறைவேற்றினார். ஊதிய சட்ட தொகுப்பு என்பது 1935ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சம்பள பட்டுவாடா சட்டம். 1946ஆம் ஆண்டு 48ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குறைந்தபட்ச ஊதிய சட்டம். 1975ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சமவேலைக்கு சம ஊதிய சட்டம். 1965ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போனஸ் சட்டம். இந்த 4 சட்டங்களை இருக்கிறார் ஊதிய சட்ட தொகுப்பு என்ற தொகுப்பை அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக தொழிலுறவு சட்ட தொகுப்பு. தொழிலுறவு சட்ட தொகுப்பு என்பது 1926ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தொழிற்சங்க சட்டம். 1947ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த தொழில் தகராறு சட்டம். 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நிலையான சட்டம். இதை மூன்று ஒன்றுபடுத்திதான் தொழிலுறவு சட்ட தொகுப்பு. அடுத்ததாக சமூக சட்ட தொகுப்பு, சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு. வேலையாள் இழப்பீடு சட்டம் 1923ஆம் ஆண்டு. வருங்கால வைப்புநிதி சட்டம் 1952. பணிக்கொடை சட்டம் 1972. அமைப்புசாரா தொழிலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு சட்டம் 2005-8. அதே போல இஎஸ்ஐ. இது போன்ற சட்டங்களை ஒன்றுபடுத்தினால் சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு. அடுத்ததாக பணியிடம் மற்றும் சுகாதாரம் பணி நிலைமைகள் குறித்த சட்ட தொகுப்பு. இந்த சட்ட தொகுப்பில் 1970ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தத்தொழிலாளர் ஒழுங்குபடுத்துதல் சட்டம், சுரங்க சட்டம், தேயிலை தொழிலாளி சட்டம், சினிமா தொழிலாளர்களுக்கான சட்டங்கள், பீடி சுருட்டு தொழிலாளர்களுக்கான சட்டங்கள், இதனை இணைத்துதான் இந்த தொகுப்பு. இந்த 4 தொகுப்பும் எந்த வகையிலும் நமக்கு பயனல்ல. ரெண்டே விஷயம் வேற ஒன்று. ஒன்று, உழைப்பு சூழ்நிலை அதிகப்படுத்துவது, கார்ப்பரேட்டுடைய லாபங்களை அதிகமாக்குவது, பெருமுதலாளிய லாபத்தை அதிகரிப்பது. இதுதான் நோக்கம். 2 பேர் இருக்கிறார் இந்தியாவில், 2 பேர் வாங்குறான். இதான் நிலைமை. இந்த சட்டத்தினால் வேலை நேரம் என்பது 8 மணி நேரம் என்பது மாற்றப்படும். உங்களுக்கு தெரியும், முதலாக இந்தியாவில் 8 மணி நேரம் வேலையை
ஏற்படுத்தியது புதுவை என்பது நம் எல்லோருடைய நினைவுக்கு வரும். 2023 ஆண்டு தமிழக அரசு ஒரு சட்டத்தை சட்டமுன்வடிவை தாக்கல் செய்தார்கள் சட்டமன்றத்தில். 2023 ஏப்ரல் 12 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றுவதற்கு யார் ஐடியா கொடுத்தது? இன்போசிஸ் நிறுவனத்துடைய நாராயணமூர்த்தி, லாசன் தீபுடைய அந்த எஸ்.எஸ். சுப்பிரமணியன் இவங்க கொடுத்த ஆலோசனை பண்ணாரு. நான் வேடிக்கை பார்க்கவில்லை. நாம் போராட்ட களத்தில் நின்றோம். தொடர்ச்சியான போராட்டங்களை அறிவித்தோம். வேறு வழியின்றி தமிழக அரசு 2023 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மே தினத்தன்று அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. இப்போ கொண்டு வரலாம் மீண்டும். ஏற்கனவே 8 மணி நேரம், வாரத்திற்கு 48 மணி நேரம் என்பது இருக்கு. இப்போ என்ன கொண்டு வரலாம்? அந்த 8 மணி நேரத்தை எடுத்து விட்டான். 48 மணி நேரம் இருக்குது. அந்த 48 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கூட வேலை பண்ணுவான். 8 மணி நேரம் வேலை செய்து அடுத்த 1 மணி நேரம் வேலை செய்தா இன்னைக்கு பழைய சட்டப்படி ரெட்டிப்பு ஊதிய கிடைக்கும். காலி பண்ணலாம். அதே போல ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இந்த சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் முழுவதும் இப்போ உதாரணமாக 100 தொழிலாளிக்கு மேல் ஒரு நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனம் ஆட்குறைப்பு செய்வதாக இருந்தால் அந்த நிறுவனம் அந்த ஆணையை மூடுவதாக இருந்தால் அரசாங்கத்துடைய அனுமதி பெற வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிறது. அந்த 100 என்பதை 300 என்று மாற்றியிருக்கிறார்கள். 300 என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல 90% தொழிற்சாலைகள்ல 300க்கும் கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் தான். ஆக 90% தொழிலாளிகளுக்கு 90% தொழிலாளிகளுக்கு எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது. அதே போல வேலை நிறுத்தம் செய்வதற்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறைந்தபட்ச ஊதியம் என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. பணி நிரந்தரம் என்பது கிடையாது. பணி பாதுகாப்பு என்பது கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று ஏற்கனவே இருக்கு. 1948 ஆண்டு அந்த தொழிற்சாலை சட்டத்திலே இருக்கு. அதில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்னன்னா பெண்கள் இருக்கு. இப்ப அந்த பெண்கள் பதிலாக கர்ப்பிணி பெண்கள் தொழிலும் 20 தொழில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருக்கு. பெட்ரோலியத்துல, உரத்துல, மேக்னசைட்ல, சாயத்துல, தீப்பெட்டி, பொட்டாசுல இப்படி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது இருக்கு. என்ன பெண்களுக்கு அந்த தொழிலை ஈடுபட்டா ஏராளமான நோய்களுக்கு ஆட்கொள்வார்கள். எதிர்கால சந்ததிகள் உருவாவதை பிரச்சனையாக மாறிவிடும். அதையும் எடுத்துட்டாங்க. அதே போல அமைப்பு சாரா தொழில் இந்தியாவில் 43 கோடி பேர் இருக்கிற அமைப்பு சாரா தொழில் ஏற்கனவே சிஇடி போன்ற அமைப்புகள் போராடினா பல்வேறு மாநிலங்களில் நலவாரியங்கள் என்பது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நலவாரியங்கள்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார். இதெல்லாம் யாருக்காக செய்கிறார் மோடி? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது தொழிலை போய் கேட்டானா இந்த சட்டம் என்ன சரியில்லை நீ மாற்றம் சொன்னானா இல்ல தொழிற்சங்கம் சொல்லியதா? யாருமே சொன்னது. முழுக்க முழுக்க முதலாளிகள் கைக்கூலியாக இன்றைக்கு மோடி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப நடந்தது டிசம்பர் 1 முதல் 19 வரை குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஏற்கனவே இந்த சட்ட தொகுப்பு ஊதிய சட்ட தொகுப்பு என்பது 2019 நவம்பர்ல அந்த சட்டத்தை போடுறாங்க. 2020 ஆண்டு மீதி 3 தொகுப்பு போடுறாங்க. இப்ப நவம்பர் மாதம் 21 இருந்து அமல் தோறும் சொல்லி முடிச்சுட்டான். அதன் பிறகு இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல
மக்களுக்கு விரோதமாக, விவசாயிகளுக்கு விரோதமாக, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு விரோதமாக ஏராளமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அது முதன்மையா பாத்தீங்கன்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், ஐக்கிய முன்னணி அரசாங்கம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 2005ஆம் ஆண்டு இடதுசாரிகளுடைய போராட்டம் இதனுடைய நிர்பந்தம் காரணமாக கொண்டு வரப்பட்டது. உலகமே பாராட்டியது. 100 நாள் வேலை கொடுக்கிறது என்று சொன்னால் 3 லட்சம் கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும். ஆனா அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி 2.25 லட்சம் கோடி வரைக்கும் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கினார்கள். 2014க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிதி சுருக்கப்பட்டு வந்தது. இப்ப என்ன நிலவரம்? பெயரை மாற்றினார்கள். அந்த நிதி 40% மாநில அரசு செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஏற்கனவே மோடியுடைய ஆட்சியில 100 நாள் என்பது கிடையாது. அதிகபட்சம் போன சராசரியாக இந்திய நாள் முழுவதும் 21 நாள் முதல் 31 நாள் தான் நாளை. இப்ப அதையே கை வச்சுட்டான். அடுத்தது இந்த அணுசக்தி என்பது தேவை. மாறுபட்ட கருத்தை இல்லை. தொழில் வளர்ச்சிக்கு, அதே போல விவசாயத்திற்கு, பருவகால மாற்றத்திற்கு எல்லாத்துக்கும் தேவை. ஏற்கனவே உலகத்தில் அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மனி, அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா அணுசக்தி துறையில். இந்தியாவில் 7 அணுசக்தி நிலையங்கள் இருக்கிறது. அணுமின் நிலையங்கள். ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, ராஜஸ்தானில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, அதே போல குஜராத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் 2 இருக்கு. கல்பாக்கூர்ல கூட இருந்தோம். ஆனா இப்போ என்ன செய்யலாம் சொன்னா, மின் உற்பத்தி அதிகரிப்பதற்காக இதை தனியாருக்கு கொடுக்கணும். இந்திய மக்களை பலிகாடாக பார்க்கிறார்கள். 1984ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல அந்த யூனியன் கார்பைடு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தால் ஏற்பட்ட விபத்து பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து போனான். இன்னைக்கு அந்த பாதிப்பு இருக்கு. இந்த சூழல்ல 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த அணுசக்தி அந்த சட்டத்துல மாற்றம் செய்து விபத்து ஏற்பட்ட எந்தவித நிவாரணமும் கிடையாது. அதே போல சாதாரண மக்கள், சாதாரண குடிமக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த